டெல்லியில போய் பேசுறதுக்கு என்ன காரணமா இருக்கு சார்? ஸ்டாலினுடைய இயலாமை, ஸ்டாலினுடைய தோல்வி, அரசியல் எதிர்நோக்கு பார்வை குறைந்து விட்டதோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய நடத்தைகள் இருக்கின்றன. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி வீட்டில் விருந்து சாப்பிட்டார். அந்த யோகம், அந்த அதிர்ஷ்டம், அந்த லக்கினஸ் ஸ்டாலினுக்கு இல்லாமல் போனது. எந்த ஒரு காங்கிரஸ்காரனை பார்த்தானா பாருங்க, ஸ்டாலின் ராகுல் காந்தியிடம் இருந்து, மல்லிகார்ஜுன் கர்கேயிடம் இருந்து ஒரு உறுதிமொழி கேட்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு மந்திரி சபை தேவையில்லை என்று எய்த்தர் சொல்றார். மாட்டேங்கிறாங்க அவங்க. அதனால்தான் டெட்லாக். திமுக ஒரு அஜிடேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்தவங்க, போராட்டம் செய்து வந்தார்கள். ஆனால் உதயநிதி எந்த போராட்டம் செய்தார் என்று கேட்டாராம் விஜய். ஸோ ஆக மொத்தம் டீப் கான்வர்சேஷன் நடந்திருக்குதுங்க. அங்க விஜய் சொல்லியிருக்காரு, எனக்கும் உதயநிதிக்கு தான் சண்டை, நான் உதயநிதியை தோக்கடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். மாயாவதியுடைய அரசியல் தலித்து விளைத்து வைத்தார்களோ அதெல்லாம் போயிடுச்சு. மாயாவதியுடைய சகாப்தம் முடிந்தது. அதே மாதிரி தமிழகத்தில் தலித்தை வைத்துக் கொண்டு வியாபார அரசியல் செய்யக்கூடிய திருமாவளவனுடைய அரசியலும் கூடிய சீக்கிரம் முடிந்துவிடும். 2026 பிறகு பயந்து சாகிறாங்க திமுக. திமுக காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக 35 சீட்டு கூட வராதுன்னு ராகுல் காந்தி கனிமொழின்னு சொல்லி இருக்கிறார். ஜார்க்கண்ட் மாடல் ராகுல் காந்தி சொல்றாரு, திமுக காரங்க சொல்றாங்க திராவிட மாடல்ங்கிறாரு. திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் நிழல் போர் நடக்கிறது, ஷேடோ வார் நடக்கிறது. ராகுல் காந்திக்கு தான் நஷ்டம். ராகுல் காந்தியுடைய இண்டி கூட்டணி என்பது உடைந்து விடும், செத்து போயிடும், ஒண்ணு இல்லாத ஆயிடும். அதுல டிஎம்கேக்கு லாபமா நஷ்டமான்னு கேட்டு நஷ்டம் தான். மைசூர்ல இருந்து ஹெலிகாப்டர் அப்படியே போயிட்டாரு, சென்னைக்கு வரவே இல்லை. சென்னைக்கு வந்தா பராசக்தி பாடம் பார்க்கணும்னு 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஏமாந்து போட்டார் ஸ்டாலின். நீங்க எங்க ஆட்சியில பங்கு தரலைன்னா we will not go for alliance, we will go with டிவிக்கேன்னு சொல்லிட்டாரு. பிப்ரவரி 7 தேதிக்குள் முடிவானால் உண்டு, இல்லை என்றால் அவர்கள் பிளவு வருவது நிச்சயம். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் அரசியல் குறித்து பேசுவதற்காக நம்முடன் மூத்த செய்தியாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் நம்ம தற்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் இடையே நடக்கும் கூட்டணி மோதல் குறித்து பேசுவதற்காக வந்திருக்கிறார். சார், திமுக காங்கிரஸ் கூட்டணி சென்னையில் உள்ள கோபாலபுரத்திலையும் அறிவாலயத்திலையும் நடக்கும் சார். இப்ப திருமதி சோனியா காந்தி அவங்க வீட்டுல டெல்லியில நடக்கிற அளவுக்கு என்ன சார் காரணம்? ஸ்டாலினுடைய இயலாமை, ஸ்டாலினுடைய தோல்வி, ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் எதிர்நோக்கு பார்வை குறைந்து விட்டதோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய நடத்தைகள் இருக்கின்றன. காரணம், ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழிந்தார் 2019 ஸ்டாலின். 2024 ஸ்டாலின் அதே ராகுல் காந்தி பெயரை சொல்லாமல் யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்றார். 2024 3வது முறையாக நரேந்திர மோடி திரும்ப வந்ததில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மூஞ்சியில் கரியை பூசினார்கள் வட இந்தியர்கள். ஆக மொத்தம் 2019க்கு 24க்கு இடையே 5 வருடங்களில் மிக வீழ்ச்சி வந்தது திமுகவிற்கு அகில இந்திய அளவில். அதனுடைய தோக்கம் தான் நீ வீழ்ச்சி தான். 10ஆம் நம்பர் ஜனபதி சரணடைந்தது கனிமொழி. ஆனால் இன்று பேசுகிறார்கள், எங்களுக்கு நான் போய் பார்த்து இண்டிவிஜுவலா பார்த்தேன்னு நேற்று என்டிடிவி நடந்த பேட்டியில கொடுத்துருக்காங்க சென்னையில. அது தப்பு. குழு போடாத ஏங்க இருக்காங்க இப்போ திமுக தரப்புல இருந்து. அவங்க குழு போடணும்னு எவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிங்க. ஆனால் இதில் பல கோணங்கள் இருக்கிறது அன்பரசன். எப்பவுமே ஒரு கூட்டணிங்கிறது சென்னையில தான் வச்சு பேசுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தல் சென்னையில வச்சுதான் பேசுவாங்க. இது டெல்லியில போய் பேசுறதுக்கு என்ன காரணமா இருக்கு சார்? டெல்லி பேசுறதுக்கு காரணம் ஸ்டாலினுடைய இன்எஃபிஷியன்சி, இயலாமை தான் காரணம். அவருக்கு இருந்த ஒரு கூர்மை, முதலில் 1 வருடம் 2 வருடங்களுக்கு இருந்த ஒரு அறிவு கூர்மை குறைந்து விட்டதோ என்ற அரசியல் கூர்மை இல்லாம போனது. ஒன்று, நரேந்திர மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் ஜனவரி 23ஆம் தேதி மதுராந்தகத்துல மாபெரும் கூட்டம் போட்டு விட்டார்கள். பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வருகிறார் சென்னைக்கு. ஜெய் பாண்டா என்பதை போட்டவுடன் அதற்கான ஒரு அடித்தளத்தை நடக்கிறார்.
8 மாதங்களுக்கு முன்னதாகவே ஏப்ரல் 2025 அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டில் விருந்து சாப்பிட்டார். அந்த யோகம், அந்த அதிர்ஷ்டம், அந்த லக்கினஸ் மு.க. ஸ்டாலினுக்கு இல்லாமல் போனது. எந்த ஒரு காங்கிரஸ்காரனை வந்து பார்த்தானா பாருங்க மு.க. ஸ்டாலின். இப்போ என்னுடைய பாயிண்ட், ஏன் ராகுல் காந்தியோ அல்லது சோனியா காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ மு.க. ஸ்டாலின் பேசவில்லை? பிரைம் மினிஸ்டர் எடப்பாடி கிட்ட பேசினாலும் இல்லையா? பக்கத்துல உட்காந்து கேட்டாங்களா இல்லையா? ஏதோ நரடல் இருந்தது அதிமுக பாஜக நடுவுல. அதையும் சமாளித்து வந்து டிடிவி வந்து கர்ணவனை உள்ள கொண்டுட்டாங்களே. டிடிவியே இங்க முக்கராங்களை கடந்துட்டு இன்னும் செல்வ பெருந்தகை வந்து இந்த கூட்டணியில உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சார். ஆனா மேலிருந்து எதுவுமே இதை பத்தி சொல்லலையே சார். இவர் யாருங்க சொல்றதுக்கு? இவர் திமுக பாக்கெட்ல தானே இருக்காருங்க. செல்வ பகிர்ந்து யாருங்க? 5 கட்சியில் இருந்தவர். காங்கிரஸ்காரரா சார் அவரு? நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்தவர் தானே? பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வந்தவர் தானே சார் அவரு? அவருக்கு பேக்ரவுண்ட் என்ன சார்? கான்ட்ராக்ட் வாங்குறதோட சரி. எப்படி அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தார்களோ அதே மாதிரி ராகுல் காந்தி பார்த்திருக்க வேண்டும் மு.க. ஸ்டாலினை. ஒரு சாதாரண கிரீஷ் சோழங்கர் பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் நிலைமை இங்க இருக்குது, கிரீஷ் சோழங்கர் இங்க இருக்காரு. அவங்களுக்கு ஈக்குவல் ஆயிடும். பிரைம் மினிஸ்டர் வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல தொட்டு கொடுத்து கொடுக்கிறாரு. உங்களுக்கு ஒண்ணு தொண்டை கட்டிச்சாலும் கேட்கிறாரு. அப்படி அன்பு இருக்குது. இங்க பாருங்க எரிச்சல் 2 பேருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், மு.க. ஸ்டாலின் எதிர்பார்ப்பது ஒருவேளை அண்டை மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கிற சித்தராமையாவோ சிவகுமாரோ அல்லது ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த அசோக் கெலட் போன்றவர்களோ யாராவது சீனியர் காங்கிரஸ்காரர் என்னோட பேசணும் நினைக்கிறாரு. தவிர மு.க. ஸ்டாலின் இறுதி கட்டமாக எழுதி கொடுத்து என்னிடம் திமுகவிற்கு ஒரு கடிதம் எழுதுங்கள் காங்கிரஸ் ரீதியில் இருந்து, ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுங்க கேட்கிறாரு. காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில பங்கு வேணும்னு கேக்குறாங்க சார். மு.க. ஸ்டாலின் எழுதி கொடுங்க தரமாட்டோம் என்று சொல்லிட்டார் ஓப்பனா. ஏன் சார் கேக்குறாங்க? திமுக லூட் அடிக்கிறாங்கல்ல, பணத்தை உருட்டின்னு போறாங்கல்ல. இன்னைக்கு தேதியில அன்பரசன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 50 குட்டி அதானிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் இல்லாம 13 மினிஸ்டர் மேல கேஸ் இருக்குமாப்பா தம்பி. 8 எம்பி மேல கேஸ் இருக்கு தம்பி, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருந்து. அதெல்லாம் இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியிடம் இருந்து மல்லிகார்ஜுன் கர்கேயிடம் இருந்து ஒரு உறுதிமொழி கேட்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு மந்திரி சபை தேவையில்லை என்று எழுத்தர் சொல்றார். மாட்டேங்கிறாங்க அவங்க. அதனால்தான் டெட்லாக். அந்த ஒரு கூட்டணி என்பது முறிந்து விடுமோ என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய காரணம் அதுதான். இரண்டாவது, திராவிட மாடல்ங்கிறாரு நம்ம மு.க. ஸ்டாலின். இருக்கத்தக்கது யாரும் இல்லைங்கல. ஆனா ராகுல் காந்தி சொல்றாரு ஜார்க்கண்ட் மாடல் கொடுங்கன்னுட்டு. ஒன்னே ஒண்ணு, ஜார்க்கண்ட் மாடல் என்பது காங்கிரஸ் கண்டிப்பாக ஜார்க்கண்டில் வேறு ஊன்றி இருந்தது. அதை ஹேமந்த் சோரன் என்பவர் தன்னுடைய கட்சிக்காரனை சேர்த்து கொண்டு காங்கிரஸோடு சேர்த்து கொண்டு அங்க ஆட்சி நடக்கிறது. ஹேமந்த் சோரனுக்கு முழு பரிபூர்ண மெஜாரிட்டி இருந்தாலும் அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றினார். ஒண்ணு பாருங்க, எல்லா ஊர்லயும் கூட்டு மந்திரி சபை இருக்குது, கூட்டாட்சி இருக்குது. தமிழ்நாட்டில் வேண்டும் என்பதைத்தான் ராகுல் காந்தி வலியுறுத்தி வருகிறார். அவருடைய கான்டென்ஷன்ல அவர் ஹீஸ் ரைட். மு.க. ஸ்டாலின் சொல்றது கரெக்ட். 2 பேரும் ஒத்துமை வர முடியல. காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ்காரர்கள் நினைக்கிறார்கள் தங்களுக்கும் பண அறுவடை செய்ய வேண்டும், தமிழக கஜானாவை காலி செய்கிறார்களே திமுக சேர்ந்து காலி பண்ணோன்ற ஒரு பேராசைதான் காங்கிரஸ்காரர்கள், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் இதுவரைக்கும் ஏன் ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினும் நேரடியாக பேசவில்லை? ஏன் திமுக திராவிட மாடல் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஜார்க்கண்ட் மாடலை பார்த்து திமுக காரன் சொல்றாங்க. பார்லிமெண்ட் எங்கிட்ட ஒரு டிஎம்கே எம்பி சொன்னாரு,
பீகார் மாடல்ல போங்க சார். என்னன்னு கேட்டீங்கன்னா பீகார்ல 51 இடம் கண்டெஸ்ட் பண்ணாங்க காங்கிரஸ்காரங்க. இப்ப நீங்க ஜார்க்கண்ட் மாடல்னு ராகுல் காந்தி சொல்றாரு, ஆமா சார். மிஸ்டர் எம் திராவிட மாடல்ங்கிறாரு. ஆனா திமுக காரங்க சொல்றாங்க பீகார் மாடல் பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா லாலு பிரசாத் யாதவ் மகன் தேஜஸ்வி யாதவுடன் 40 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணாங்க, 6 பேர் ஜெயிச்சாங்க போன வருஷம் நடந்த எலெக்ஷன்ல. அந்த 6 பேரும் கூண்டோடு கைலாசம் நிதிஷ்குமார் கட்சியில் சேர்ந்துட்டாங்க. அது என்னன்னு கேட்கிறாங்க ராகுல் காந்தி திமுக எம்பிக்கள். ஆக மொத்தம் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் நிழல் போர் நடக்கிறது, ஷேடோ வார் நடக்கிறது. அதனால யார் வென் பண்ணுவா யார் தோப்பாங்கன்னு தெரியாது. காங்கிரஸ் வட இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் கூட எதிர்கட்சி தலைவர் இல்லாத 16 மாநிலங்கள் இருக்கின்றன வட இந்தியாவில். காங்கிரஸ் டெல்லியில 0, வெஸ்ட் பெங்கால்ல 0, திரிபுரால 0, அப்படி எல்லாம் எல்லா இடத்துலயும் சைபர். இப்ப சமீபத்தில் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தலில் 0 நகராட்சி தேர்தல். இவர் என்ன சொல்றாரு, ஓட்டுச்சோரின்னு ஆரம்பிச்சாரு. அதுக்கு நம்ம ஸ்டாலின் போய் பீகார்ல போய் உட்காந்துட்டாரு, ஓட்டுச்சோரி பண்றேன்டான்னுட்டு. அங்க எந்தெந்த இடத்துல 3 இடத்துக்கு ஸ்டாலின் பண்ண 3 இடத்துல நக்கின் போயிடுச்சு, ஒன்னும் இல்லாத ஆயிடுச்சு. இதை வைத்து பார்த்து கொண்டால் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் இடையே இருக்கக்கூடிய உரசல் என்பது பிப்ரவரி 7 தேதிக்குள் முடிவானால் உண்டு, இல்லை என்றால் அவர்கள் பிளவு வருவது நிச்சயம். அன்பரசன், திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சிருச்சு அப்படின்னா காங்கிரஸுக்கு வேற வாய்ப்பு என்னவா சார் இருக்கும்? அகில இந்திய அளவில் இன்று சரத்பவார் அவர்களுடைய மருமகன் அஜித் பவார் மரணம் அடைந்த பிறகு அஜித் பவாருடைய மனைவியை துணை முதலமைச்சராக்கி விட்டார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேவேந்திர பட்னவிஸ், மகாராஷ்டிரா முதலமைச்சர். அந்த பின்னணியில் பார்த்தால் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, அதாவது சரத்பவாருடைய கட்சி இணைந்து பாரதிய ஜனதா கட்சியில் என்டிஏவில் சேருவதாக இருக்கிறார்கள். அங்கு மகாராஷ்டிராவில் இண்டி கூட்டணி என்பது இல்லாமல் போகிவிட்டது. அதே மாதிரி தமிழகத்தில் திமுக வெளியேறிமானால் ராகுல் காந்திக்குத்தான் நஷ்டம். ராகுல் காந்தியுடைய இண்டி கூட்டணி என்பது உடைந்து விடும், செத்து போயிடும், ஒண்ணு இல்லாத ஆயிடும். அதுல டிஎம்கேக்கு லாபமா நஷ்டமான்னு கேட்டீங்கன்னா நஷ்டம் தான். ஸ்டாலினுக்கு வந்து ராகுல் மேல கோபம் இருக்கிறதா சொன்னீங்களா சார்? கடிதம் பராசக்தி படத்தை ரிலீஸ் ஆன மத்த நாள் ராகுல் காந்தி கிட்ட பேசணும்னு பார்த்தாரு. முக ஸ்டாலின் லைன்ல வரவே இல்லை. ராகுல் காந்தி காட்டு தீவி மாதிரி இருக்குதுங்க. இப்போ வைல்டு ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி, எப்படி காட்டுல ஒரு நெருப்பு வந்து அந்த மாதிரி நெருப்பாயிடுச்சு 2 பேருக்கு நடுவுல. அதனால உறவு வரமாட்டேங்குது. இது நடுவுல ராஜா பக்கத்துல உட்கார்ந்தாரு. அவர் நீலகிரிக்கு வந்தாரு ராகுல் காந்தி. மைசூர்ல இருந்து ஹெலிகாப்டர் வந்து அப்படியே போயிட்டாரு. சென்னைக்கு வரவே இல்லை. சென்னைக்கு வந்தாருன்னா பராசக்தி பாடம் பார்க்கணும்னு 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஏமாந்து போட்டாரு ஸ்டாலின். ராகுல் காந்தி வந்து சென்னைக்கு வராமல் கூடலூர்ல இருந்து போயிட்டாரு. ராஜா கிட்ட கடுமையா பேசியிருக்காரு அவரு. நீங்க வந்து எங்க ஆட்சியில பங்கு தரலைன்னா we will not go for alliance, we will go with TVK சொல்லிட்டாரு. அதுதான் கனிமொழின்னு திருப்பி சொல்லி இருக்கிறார். கனிமொழிக்கும் ராஜாவிற்கும் சபரீசன் சென்று 3 பேர் பார்த்துட்டார்கள். சபரீசன் முதல்ல பார்த்தாரு. அப்ப சொல்லிட்டாரு எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்ட்டார் ராகுல் காந்தி. ராஜா பார்த்தாரு, ஆட்சியில பங்கு வேணும்ட்டாரு. கனிமொழி பார்த்தாங்க, ஆட்சியில பங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு நீ கமிட்டி போடுங்க நான் பேசலான்னுட்டு. ஸ்டாலின் கமிட்டி போடாத இருக்காரு. ஏங்க போடாத இருக்காரு? காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ் தரப்பில் இருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதி தர வேண்டும், ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் என்று. ஆனால் ஸ்டாலின் கேட்பேன், இது ராகுல் காந்தி போடுங்கிறாரு. அங்கதான் சண்டை. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இவர் நம்ம சந்திரசேகர் கேட்கிறாரு ராகுல் காந்தி வந்து சேருங்கன்னுட்டு. இந்த பிழை வந்ததுனாலதான் முக ஸ்டாலினுடைய தங்கை அந்த பேச்சு தோல்வி அடைந்ததுனாலதான் சந்திரசேகர் வந்து ராகுல் காந்தியை தவேகாவுடன் வா என்று ஓப்பனா பேசுறாரு. ஆக மொத்தம் காங்கிரசிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சண்டை அதிகமாக இருக்கிறது. அந்த சண்டையை தூண்டிவிட்டது ராகுல் காந்தி. எப்படி என்று கேட்டால், பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக தமிழ்நாடு கடங்கார அரசாங்கம் என்று சொன்னார். மாணிக் தாக்கூரை பிரதிதினம் அந்த தளபதி எம்எல்ஏ சண்டை போட வைக்கிறாரு. சாட்டை அடி கொடுப்போம், மரண அடி கொடுப்போம் சொல்றாரு. பேச வைக்கிறது யாருங்க? ராகுல் காந்தி சொல்றாரா சார்? ஆமா, ராகுல் காந்தி தான். இப்ப பாருங்க, இது வந்து கண்ணு, இது ஒரு கண்ணு. ஜோதிமணி ஒரு கண்ணு ராகுல் காந்திக்கு.
இங்க மாணிக் தாக்கூர் ஒண்ணு, 2 பேர் 2 கண்ணு, 2 பேருமே திமுக அகேன்ஸ்டா இருக்கானுவ. இது போதாத குறைக்கு தினம் ஸ்டோரி ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க. 7 தானே பார்த்திருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி விஜய, போய் சொல்றாங்க வெளில வந்துட்டு. இதனாலதான் திமுக பயப்படுது, மிரடுகிறது, பம்புறாங்க, பயந்து சாகுறாங்க திமுக காரங்க. திமுக காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக 35 சீட்டு கூட வராதுன்னு ராகுல் காந்தி கனிமொழின்னு சொல்லி இருக்கிறார். நாங்க வந்தாதான் உங்களுக்கு பம்ப் இருக்கும்னுட்டு, வேகம் வரும்னுட்டு. ஒருவேளை காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வந்து இணைஞ்சு போட்டியிட்டால் தமிழ்நாட்டுல யாருக்கு சார் வாய்ப்பு அதிகமாக, அதிமுகவுக்கா இல்ல திமுகவுக்கா சார்? காங்கிரஸ் திமுகவுடன் போகுமே ஆனால் காங்கிரசுக்கு மதிப்பு, திமுகவிற்கு மதிப்பு என்ற கருத்து இருந்தாலும் காங்கிரஸ் ஒருவேளை தமிழ் வெற்றி கழகம் விஜயுடன் போயிட்டுன்னா திமுகவுக்கு 30-35 சீட்டு கூட வராதுங்க. திமுகவுக்கு ஒரு இழுக்காலம் தான் வரும். காரணம், டிஎம்கே ஒரு ஆர்கனைசேஷன் விஷயத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஈக்குவலா போடுறதுக்கான சான்சஸ் எல்லாம் உண்டு. ஆனால் விஜய் சொல்லியிருக்கார், எனக்கும் உதயநிதிக்கும் தான் சண்டை, நான் உதயநிதியை தோக்கடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆஃப் த ரெக்கார்ட் சொல்லியிருக்கார், பேசல. ஆனா ஆன்லைன் வீடியோ எல்லாம் பேசல, தனிப்பட்ட முறையை போதாதுக்கு இதையும் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் சொன்னது, திமுக வந்து ஒரு அஜிடேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்தவங்க, போராட்டம் செய்து வந்தார்கள். ஆனால் உதயநிதி எந்த போராட்டம் செய்தார் என்று கேட்டாராம் விஜய். சோ ஆக மொத்தம் டீப் கான்வர்சேஷன் நடந்திருக்குதுங்க அங்க. அந்த 5 பேர் போனாங்க, 5 பேர்ட்ட 3 பேர் என்கிட்ட சொன்னது அதுதான் கருத்து. ஆக மொத்தம் காங்கிரஸ் போச்சுன்னா கண்டிப்பாக திமுக தோல்வி அடையும். காங்கிரஸுக்கு 30 சீட் அதிகமா கிடைத்தாலும் கிடைக்கக்கூடும். அதுதான் ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய கள நிலவரம். சார், இப்ப திமுக காங்கிரஸ் பிரச்சனையில வந்து இந்தியா கூட்டணி மொத்தமா பாதிப்படைஞ்சிரும்ல சார்? இதுக்கப்புறம் அடுத்து வர சட்டமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி எங்க இருக்குது தம்பி? வட இந்தியாவில் ஓமர் பருக் அப்துல்லா இல்ல, கேஜ்ரிவால் இல்ல, உத்தவ் தாக்கரே இல்ல, அகிலேஷ் யாதவ் இல்ல, மம்தா பானர்ஜி இல்ல, பின்ன யார் இருக்காங்க? இப்ப திமுக ஒன்றுதான் இருக்கு. திமுக போச்சுன்னா இந்தி கூட்டணி இருக்காது, இந்தி கூட்டணி செத்து போச்சு. அது தவிர இப்ப மு.க. ஸ்டாலின் வந்து இந்தி கூட்டணி என்று சொல்லுவதை தவிர செக்யூலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ் வச்சிருக்காரு புதுசா. அது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எஸ்பிஏன்னு பேர் வச்சிருக்காரு அவர். அதுக்கு அதை ஹிந்துவிட முத்தானதி போட்டு இருந்தாங்க பேப்பர்ல, அது பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதைத்தான் டிவிஎஸ் இளங்கோவன், RS பாரதியில வட இந்திய ஊடகங்களுக்கு சொல்லுவது அதுதான். நாங்க இந்தி கூட்டணி வெளில வரோன்னு சொல்லாத தவிர எஸ்பிஏன்னு சொல்ல வராது. அதுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி சண்டை போட்டு ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி வெளியில போச்சுன்னா ராமதாஸ் போய் சீட்டு கேட்கறதுக்கு கரெக்டா இருக்குமா சார்? ராமதாஸ் கேட்பாரு, பிரேமலதா கேட்பாங்க. இதெல்லாம் வந்து எங்க போன மச்சான் திரும்பி வந்தாங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் விஜயோட போயிடுவார், காங்கிரஸோட தாளம் கட்டிட்டு போயிடுவார். திருமாவளவனுடைய அரசியல் இனிமேல் எடுபடாதுங்க. எப்படி வட இந்தியாவில் மாயாவத்தினுடைய அரசியல் தலித்து விளைத்து வைத்தார்களோ அதெல்லாம் போயிடுச்சு. மாயாவத்தினுடைய சகாப்தம் முடிந்தது. அதே மாதிரி தமிழகத்தில் தலித்தை வைத்துக் கொண்டு வியாபார அரசியல் செய்யக்கூடிய திருமாவளவனுடைய அரசியலும் கூடிய சீக்கிரம் முடிந்துவிடும். 2026 பிறகு அவரே 8000 ஓட்டு தானே ஜெயிச்சாருங்க. அவரு தோத்து போட்டாங்களா? அவரு 1 லட்சம் 2 லட்சம் ஓட்டுல பேசினதுல எப்படியோ போயிடுச்சு. ஆக மொத்தம் திருமாவளவனும் காங்கிரசும் சேர்ந்து போயிட்டாருன்னா சிபிஐயும் போயிடும். அப்ப திமுக வந்து பயணியாண்டவர் மாதிரி கையில கொம்ப பிடிச்சிட்டு கோமணத்தோட தான் இருக்கணும், அப்படியே ஜிப்புன்னு அப்படி. அத்தோட சரி. அப்ப மு.க. ஸ்டாலினுக்கு பயம் வந்துருச்சு, இந்த டைம் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது. அதனால நிறைய பேசுறாங்க. மு.க. ஸ்டாலின் அதிகமாக பேசுவதனுடைய காரணம் அதுதான். ஏதோ டப்பா அரசியல் சொல்றாரு. இன்னும் தப்பு. அது மாதிரிலாம் மு.க. ஸ்டாலின் பேசுவது மிக தப்பு. அதே மாதிரி விஜய் கூட மோடி சார், ஸ்டாலின் சார் சொல்வது தப்பு என்று பல கருத்தாடிப்பாளர்கள், பல அரசியல் விமர்சகர்கள் டெல்லியில் கூறுகிறார்கள். சார், இப்ப விஜய் வந்து NDTV கொடுத்த ஒரு பேட்டியில எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அது அதிமுக ஓட்ட பிரிக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்றாரா சார்? இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. காமராஜ் காங்கிரஸ் ஆட்சி எப்படி பிடிப்பாங்கன்னா, எது சொன்னாலும் தெல்லாவிட்டாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற அம்மையார்கள், அவர் இருவரிடமே நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். அம்மையாரிடம் நான் மிக மிக நெருங்கி பழகிறேன், தினமணியினுடைய செய்தியாளராக டெல்லியில். ஆக மொத்தம்
அம்மையாரை வந்து யாராலும் எடுத்துட்டு போக முடியாதுங்க. அது இன்ஃபேக்ட் நான் சொன்னேன்னா கூட எக்ஸப்ட் ஏடிஎம் காரங்க அந்த அம்மாவுடைய படத்தை பையில வச்சுக்கிற, விஜய் வச்சு சொல்லுங்களேன் பார்ப்போம், பையில வச்சுக்கிட்டுமே. ஸோ தேர்ஃபோர் அதே மாதிரி எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டுமே, வச்சுக்க மாட்டாரு, பேசுறதோட சரி. அவர் சொல்லுவது தவறான கருத்தாகத்தான் அதிமுக தொண்டர்கள் நினைப்பார்கள். சார் 2026 சட்டசபை தேர்தல் யாருக்கான தேர்தலா இருக்கும் சார்? திமுக, அதிமுக, திமுக மும்முனை போட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க மக்கள். சோ இது யாருக்கான தேர்தலா இருக்குங்கிற உங்க கருத்து சார்? இது வந்து என்னை பொறுத்த மட்டும் உதயநிதியை முன்னிறுத்தி வைத்ததனால்தான் காங்கிரஸ் வெளியே போகிறது. உதயநிதியைத்தான் முன்னிறுத்த வேண்டும் என்று திமுகவினர் முழுக்க முழுக்க திட்டம் போட்டு விட்டார்கள். எப்படி அம்மையார் 2004 சோனியா காந்திக்கு பெயரை வைத்துக் கொண்டு 2014 ஜெயிச்சாங்களோ, ஆனா கடைசியில் மன்மோகன் சிங் கொண்டு நிறுத்தினாங்க 2004 சோனியா காந்தி. அதே மாதிரி 2026 திமுக ஜெயித்த பிறகு ஒருவேளை உதயநிதி முதலமைச்சராக்கிறேன், நான் ஓய்வு பெறுகிறேன் என்று இவர் ஏதாவது ஒரு டிராமா பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, அதெல்லாம் நிறுத்துவதற்காகத்தான் திருமாவளவன் வெளியே போகிறார். அதை நிறுத்துவதற்காக விஜய் உதயமாகியிருக்கிறார். காங்கிரஸ் அதான் நினைக்குது, பாஜக சொல்றாங்க, அமித்ஷா சொல்லிட்டாரு. ஆக மொத்தம் 2026 தமிழக தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் தான் இடையே இருக்கிறதே தவிர வேறு யாருக்கும் கிடையாது. கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோல்படிப்பதற்கு விஜய் ஓட்டுகளை பிரிப்பார், அனைத்து கட்சியிலிருந்து பிரிப்பார். அப்பொழுது திமுகவிற்கு சிறுபான்மையர் வாக்குகள், குறிப்பாக முஸ்லிம் வாக்குகள், கிறிஸ்தவர் வாக்குகள் இழப்பார் மு.க. ஸ்டாலின். இதன் மூலமாக திமுகவினுடைய எண்ணிக்கை 123 35 முதல் 40 வந்தால் அதிகம். காங்கிரஸ் இல்லை என்றால், காங்கிரஸ் இருக்குன்னா ஒரு பம்ப் கொடுப்பாங்க காங்கிரஸ், சரி அவ்வளவுதான். அதனாலதான் காங்கிரஸ் என்னாலும் நீ ஜெயிக்கிறேன்னு சொல்றாங்க. இன் டோட்டாலிட்டி பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு, தமிழக மக்கள் வாக்காளர்கள், குறிப்பாக பெண்மணிகள் குறைந்தது 66% எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறார்கள். 48 தான் ஸ்டாலினுக்கு வருது. ஸோ அதிலிருந்து தாங்கள் பார்த்தீர்களே ஆனால் 5-6% டிஃபரன்ஸ் இருக்கும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும். ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகங்கள் சொல்லுவது இபிஎஸ் தான், அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் வெற்றி வாகை சூட இருக்கிறது என்று கருத்து கணிப்புகள் இப்பொழுது. அது ஆஃப்டர் விஜய், ஆஃப்டர் ஜனநாயகன், ஆஃப்டர் பராசக்தி, ஆஃப்டர் கரூர். சரி சார், பல்வேறு தகவல்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். தேங்க்யூ.